இன்றைய நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரைவாக பார்க்க இருக்கிறோம். இது காவேரி எக்ஸ்பிரஸ். வழங்குவதற்காக சிவசங்கரி. நான் மௌனிகா சண்முகம். நதிநீர் இணைப்பு திட்டங்களில் உடனடி கவனம் செலுத்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நதிநீர் பிரச்சினையால் தமிழகம் மோசமான சூழ்நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். தடுப்பணை கட்டுவது அண்டை மாநிலங்களின் எதேச்சதிகாரமாக உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் அதற்கு சாத்தியம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2007ஆம் ஆண்டு நடந்த தேசிய வளர்ச்சிக்குழு கூட்டத்தில் நதிநீர் இணைப்பு பற்றி திமுக தலைவர் கருணாநிதி பேசியுள்ளார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய நிலையில் விவசாயத்தை காப்பாற்ற நதிநீர் இணைப்பு மட்டுமே காலத்தின் கட்டாயமாக உள்ளது என்றும் நதிநீர் இணைப்பு திட்டத்தில் பிரதமர் மோடி தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அமைச்சர்கள் மற்றும் அதிமுக அம்மா அணியின் நிர்வாகிகள் சரியான தலைமை யார் என்று கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் கட்சியின் கொள்கைகளுக்கு மாறாக செயல்படுவதாக புரட்சித் தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த செம்மலை தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். மாநில உரிமைகளை பாதுகாக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன், இந்தியாவை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்ற முழக்கத்துடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரும் 29ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை ஒரு வார காலம் மாநிலம் தழுவிய பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மிகவும் ஆபத்தானது என்றும் பாஜக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிவடைந்த பிறகும் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றாததை கண்டித்தும் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக மாநில பொருளாளர் தம்பிக்கோட்டை செந்தில் தலைமையில் 15 மாவட்டங்களைச் சேர்ந்த 10,000 பேர் அதிமுக பன்னீர்செல்வம் அணியில் இணையும் விழா தஞ்சாவூரில் நடைபெறவுள்ளது. இதற்காக தஞ்சை மாநகரம் முழுவதும் ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் மணிமண்டபம், ரயில் நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட பேனர்களை கிழித்தும் சுவர் விளம்பரங்களில் தார்பூசியும் சேதப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. இதனை கண்டித்து பன்னீர்செல்வம் அணியினர் தஞ்சை ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் திட்டமிட்டபடி பொதுக்கூட்டம் நடைபெறும் எனவும் பன்னீர்செல்வத்திற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிப்பதோடு மர்ம நபர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் அணியினர் வலியுறுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் தேர்தலை தலித்துகளுக்கு இடையிலான மோதலாக மாற்ற வேண்டாம் என எதிர்க்கட்சி வேட்பாளர் மீராகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான குடியரசுத் தலைவர் வேட்பாளராக மக்களவை முன்னாள் சபாநாயகர் மீராகுமார் நிறுத்தப்பட்டுள்ளார். முன்னதாக பாஜக சார்பில் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராம்நாத் கோவிந்த் கடந்த 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் நாளை வேட்புமனு தாக்கல் செய்யும் எதிர்க்கட்சி வேட்பாளர் மீராகுமார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தற்போது குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏற்பட்டுள்ளது போட்டி இல்லை என்றும் கொள்கைகளுக்கான மோதல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பின்னர் அனைத்து எதிர்க்கட்சிகளும் தன்னை ஒருமனதாக தேர்வு செய்ததற்கு அவர் நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் தன்னை பொதுக் கொள்கை அடிப்படையில் தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் ஆகையால் அனைத்து கட்சிகளும் மனசாட்சி அடிப்படையில் தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சமத்துவம், சமூக நீதியில் நம்பிக்கை உள்ளதாக கூறிய அவர், சமூகத்தில் இருந்து ஜாதிகளின் கட்டமைப்பை நீக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் குடியரசுத் தலைவர் தேர்தலை தலித்துகளுக்கு இடையிலான மோதலாக மாற்ற வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி ஊழல் முறைகேட்டை ஒழிக்க சுதந்திரமான விசாரணை மற்றும் கண்காணிப்பு தேவை என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள கிரண்பேடி, புதுச்சேரி மாநிலத்தில் ஊழல் முறைகேட்டை ஒழிக்க சுதந்திரமான விசாரணை மற்றும் கண்காணிப்பு அமைப்பு முக்கியமாக தேவைப்படுவதாக வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தலைமை அலுவலகத்தை கொண்ட ஒரு கிளை அலுவலகத்தை சிபிஐ புதுச்சேரியில் கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விரைவான நீதியை பொதுமக்கள் பெறுவதற்காக புதுச்சேரியில் உயர்நீதிமன்ற கிளையை நிறுவ வேண்டும் என்றும் அப்போதுதான் தேவைப்படும் பிரச்சினைகளில் பொதுநல மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் நீதி அனைவருக்கும் எளிதாக கிடைக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் மீண்டும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதற்கு விரைவாக உள்ளாட்சி தேர்தல்களை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் அடிப்படை ஜனநாயகம் வளர்ந்து கிராமப்புற முன்னேற்றம் உண்டாகும் என்றும் முக்கியமாக இளைய தலைவர்கள் உருவாகும் புதிய வாய்ப்பு கிட்டும் என்றார் கிரண்பேடி. லஞ்சம் கேட்பதாக வழக்கு தொடரப்பட்டதால் 1577 பணியிடங்களுக்கு நடந்த கால்நடை உதவியாளர்கள் ஆய்வில் நியமன தேர்வை தமிழக அரசு அதிரடியாக ரத்து செய்துள்ளது. திருவாரூரைச் சேர்ந்த கிருத்திகா மற்றும் அருண்குமார் ஆகியோர் கால்நடை உதவியாளர்கள் நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதில் கால்நடை உதவியாளர்கள் பணிக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாகவும் இதனால் சகாயம் IAS போன்ற அதிகாரி தலைமையில் குழு அமைத்து பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தனர்.
இந்நிலையில் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இது தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை 1577 பணியிடங்களுக்கு நடந்த கால்நடை உதவியாளர் தேர்வை ரத்து செய்வதாக அறிக்கை தாக்கல் செய்தது. மேலும் கால்நடை உதவியாளர் பணிக்கு மீண்டும் தேர்வு நடைபெறும் என்றும் ஏற்கனவே நடைபெற்ற நியமனத்தில் சில குறைபாடுகள் இருந்ததாகவும் கூறியுள்ளது. இதையடுத்து தேதி குறிப்பிடாமல் வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சமூக நலத்திட்டங்களில் ஆதாரை கட்டாயமாக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குழந்தைகளுக்கு சத்துணவு போன்ற பலவிதமான சமூக நலத்திட்டங்களுக்கு ஆதார் எண் கண்டிப்பாக தேவை என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. இதற்கு எதிராக பொதுநல வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு குறித்து இன்று விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் ஆதார் எண்ணை இணைப்பதன் மூலம் சமூக நலத்திட்டங்கள் சரியான நபர்களுக்கு முறையாக சென்றடைகிறதா என்பதை கண்காணிக்க முடியும் என்றும் கூறியுள்ளது. மேலும் சமூக நலத்திட்டங்களுக்காக ஆதார் எண்ணை இணைப்பதற்கு வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது. அத்துடன் சமூக நலத்திட்டங்களுக்கு ஆதார் எண்ணை கட்டாயமாக்கும் முடிவுக்கு தடை விதிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை வரும் ஜூலை 7ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தமிழக அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. 5 ஆண்டுகள் சட்டப்படிப்புக்கான மாணவர்கள் சேர்க்கையின் தரவரிசை பட்டியல் மற்றும் கட் ஆஃப் மதிப்பெண் பட்டியலும் இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. சட்டப்படிப்பிற்கான மாணவர்களின் சேர்க்கை இதன் அடிப்படையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தரவரிசை பட்டியலை மாணவர்கள் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் www.tndalu.ac.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். தரவரிசை பட்டியலின் வெளியீடை தொடர்ந்து அடுத்ததாக மாணவர் சேர்க்கைக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி உயர்ந்து 110.20 அடியாக உயர்ந்துள்ளது. தமிழக கேரள எல்லைகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்த்திருப்பு கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி நீரின் மட்டம் 741 கன அடியில் இருந்து 1932 கன அடி உயர்ந்துள்ளது. இதனால் தமிழகத்தின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 300 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. இந்த தண்ணீர் திறப்பால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கனமழை காரணமாகவே இந்த நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டதாகவும் உபரி நீர் குறைந்தால் நீர் திறப்பு மீண்டும் குறைக்கப்படும் எனவும் முல்லை பெரியாறு குறித்து நீர்நிலை ஆய்வாளர்கள் வட்டாரம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி உயர்ந்து 110.20 அடியாக உள்ளது. இதேபோல் கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் கனமழை காரணமாக 160 அடி உயரம் உள்ள சோலையாறு அணை நிரம்பியுள்ளது. இதன் நீர்மட்டம் ஒரே நாளில் 11 அடி உயர்ந்து 59.51 அடியாக உயர்ந்துள்ளது. கனமழை காரணமாக கூழாங்கல் ஆறு மற்றும் நடுமலை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர் கனமழை காரணமாக வால்பாறையில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அறிவித்து கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். குற்றாலம் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. தொடர் மழை காரணமாக அங்குள்ள மெயினருவி, ஐந்தருவி மற்றும் புலியர் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொள்கின்றது. இதனால் குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு இன்று 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறையும் வரை சுற்றுலா பயணிகள் யாரும் செல்லாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 2 நாட்களாக குற்றாலத்திற்கு சுற்றுலா வந்த பயணிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்றுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்றுள்ளது. இதனால் கடந்த சில தினங்களாக காலை முதல் இரவு வரை விட்டுவிட்டு பலத்த மழை பெய்து வருகின்றது. மழையின் காரணமாக தென்காசி, செங்கோட்டை, இலத்தூர், வடகரை மற்றும் புளியரை பகுதிகளில் விவசாயிகள் சாகுபடி செய்வதற்காக தங்களை தயார் செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது மழை பெய்து வருவதால் விவசாயிகள் உற்சாகமடைந்துள்ளனர். மேலும் தொடர் மழையினால் பெருக்கெடுத்து வரும் நீரை குட்டைகளுக்கு முறையாக குளங்கள் மற்றும் குட்டைகளுக்கு திருப்பிவிட விவசாயிகள் முனைப்பு காட்ட தொடங்கியுள்ளனர். இந்த ஆண்டு கனமழை தொடர்ந்தால் மட்டுமே சாகுபடி வளம் பெறும் என்றும் விவசாயிகள் கூறியுள்ளனர். தொடர் மழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டுள்ளது.
மேலும் தொடர் மழை காரணமாக அங்குள்ள சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2வது நாளாக தொடரும் மழையால் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளது. இதனால் வள்ளவிளை, கொல்லங்கோடு, தேங்காய்பட்டினம் போன்ற கடலோர பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதையடுத்து பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் அறிவித்தார். வால்பாறையில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த +2 மாணவன் கனமழை காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டான். கோவை மாவட்டம் வால்பாறையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கூழாங்கல் ஆற்றில் சில மாணவர்கள் குளித்துக் கொண்டு இருந்தனர். அப்போது கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக ஆற்றில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த +2 மாணவன் மற்றும் வாகன ஓட்டுநர் உள்ளிட்ட இருவரும் அடித்து செல்லப்பட்டனர். இதையடுத்து வாகன ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு வெள்ளத்தில் இருந்து தப்பி வந்தார். ஆனால் பள்ளி மாணவன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அமித்ஷா பாஜகவை பலப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் 110 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தென் மாநிலங்களான புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய அவர் 2 நாட்கள் புதுச்சேரி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி அரசு குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றும், ஆனால் இதுபோன்று மோசமான அரசு நிர்வாகத்தை பார்த்ததில்லை என்றும் விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் சந்தித்த அவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கான ஆதரவை உறுதி செய்தார். இதையடுத்து புதுச்சேரியில் 2 நாட்கள் பயணத்தை முடித்த அமித்ஷா அடுத்த கட்ட பயணத்திற்காக ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை வந்தடைந்தார். அங்கு அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது பாஜக தேசிய செயலாளர் ராஜா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பிரதமர் மோடியின் அமெரிக்க அரசுமுறை பயணம் முடிந்ததை தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு நெதர்லாந்தை சென்றடைந்தார். முன்னதாக அமெரிக்காவில் 600க்கும் மேற்பட்ட அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். இதையடுத்து அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்த மோடி இரு நாடுகள் இடையேயான உறவுகள் மற்றும் H1B விசா குறித்த பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மோடி மற்றும் ட்ரம்ப் இருவரும் இந்தியா மற்றும் அமெரிக்கா இணைந்து தீவிரவாதத்தை ஒழிக்கும் என்று தெரிவித்தனர். அப்போது பிரதமர் மோடியின் திட்டங்கள் குறித்து விளக்கிய ட்ரம்ப் அவருக்கு புகழாரம் சூட்டினார். இந்நிலையில் அமெரிக்காவின் 2 நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்த மோடி தற்போது நெதர்லாந்தை சென்றடைந்தார். பிரதமர் மோடி குறித்து அவதூறு செய்தி வெளியிட்டதாக கூறி பிரபல வார இதழின் ஆசிரியரின் உருவபொம்மையை எதிர்த்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக சார்பில் ராம்நாத் கோவிந்த் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பல்வேறு கட்சிகள் ஆதரவு அளித்துள்ள நிலையில் அதிமுக சார்பில் இரு அணியை சார்ந்தவர்களும் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனை கொச்சைப்படுத்தும் விதமாக பிரபல வார இதழில் பிரதமர் மோடி குறித்து செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அவதூறு செய்தி வெளியிட்ட வார இதழின் ஆசிரியரின் உருவபொம்மையை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பாஜகவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் வார இதழையும் தீயிட்டு கொளுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். கூடங்குளம் 2வது அணு உலையில் வாழ்வு பழுதடைந்துள்ளதால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் 2வது அணு உலையில் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி டர்பைனில் பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. பின்பு மே 20ஆம் தேதி பழுது சரி செய்யப்பட்டு மின் உற்பத்தி மீண்டும் துவங்கப்பட்டது. அதிலிருந்து இன்று வரை 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று திடீரென வாழ்வு பழுதடைந்தது. இதனால் தற்காலிகமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பழுது சரி செய்யப்பட்டு 2 வாரத்தில் மீண்டும் மின் உற்பத்தி துவங்கும் என்று அணுமின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே வரும் 29ஆம் தேதி 3 மற்றும் 4வது அணு உலைகள் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் துவங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை தமிழக குற்றப்பிரிவு கூடுதல் இயக்குநர் சுனில்குமார் துவங்கி வைத்தார். சென்னை துறைப்பாக்கம் ராஜீவ்காந்தி சாலையில் போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள், போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் மற்றும் மறுவாழ்வு மைய ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இந்த பேரணியை தமிழக குற்றப்பிரிவு கூடுதல் இயக்குநர் சுனில்குமார் கொடியசைத்து துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுனில்குமார் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். குமாரபாளையத்தில் மத்திய அரசின் GST வரி விதிப்பை கண்டித்து ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஜவுளி வியாபாரிகள் 3 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 35,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்குகின்றன. இந்த தொழிலில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். தற்பொழுது மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஜவுளி தொழிலை பெரும் பாதிப்பிற்கு உள்ளாக்கிவிடும் என்றிருந்ததால் ஜிஎஸ்டி வரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜவுளி உற்பத்தியாளர்கள், ஜவுளி விற்பனையாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஜவுளி உற்பத்தியில் இந்தியாவுடன் சீனா உள்ளிட்ட அண்டை நாடுகள் மிக குறைந்த விலையில் ஜவுளிகளை விற்பனை செய்யும் நிலையில் புதிய ஜிஎஸ்டி வரி ஜவுளி விலையினை அதிகரிக்கும் என்பதால் ஜவுளி மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஜவுளி வியாபாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஜூன் 27ஆம் தேதியில் இருந்து 3 நாட்கள் ஜவுளி உற்பத்தி நிறுத்தம், கடையடைப்பு போராட்டம் போன்றவை நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூர்காலாந்து தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் இன்று 19வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றைய போராட்டத்தின் போது இளைஞர்கள் தங்களது முதுகில் டியூப்லைட்டுகளை அடித்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு முழக்கங்களை எழுப்பினர். டார்ஜிலிங் கடைகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் அமைந்துள்ள இடங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மேலும் டார்ஜிலிங்கை விட்டு வெளியேறும் உள்ளூர் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கோட்டாட்சியர் தொடங்கி வைத்த குளம் தூர்வாரும் பணியை வட்டாட்சியர் தடுத்து நிறுத்திய சம்பவம் கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் புத்தூர் அடுத்துள்ள தாமரை குளம் தூர்வாரும் பணியினை கடந்த மாதம் நாகை கோட்டாட்சியர் கண்ணன் தொடங்கி வைத்தார். வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்று கிராம மக்களும் விவசாய சங்கமும் இணைந்து குளம் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். குளம் தூர்வாரும் பணிகள் 90% முடிவுற்ற நிலையில் வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் திடீரென குளம் தூர்வாரும் பணியினை நிறுத்தியதால் மக்கள் கடும் அதிருப்தியடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வட்டாட்சியரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் உத்தரவினை அமல்படுத்த வேண்டிய வட்டாட்சியரே அதனை மீறி செயல்பட்டது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வந்தவாசி பகுதியில் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காத நகராட்சியை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்துள்ள நகராட்சி பகுதியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் குடிநீர் வழங்க கோரி கடந்த 3 நாட்களாக நகராட்சி அலுவலரிடம் முறையிட்டுள்ளனர். ஆனால் குடிநீர் தொடர்பாக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் நகராட்சி ஆணையர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். அத்துடன் உடனடியாக குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கடந்து சென்றனர். இதனால் வந்தவாசி மேல்மருவத்தூர் நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. எஸ்என்டிபி அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சேதப்படுத்தியதை கண்டித்து இடுக்கியில் முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் நெடுங்கண்டத்தில் நேற்று ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனம் என்ற தனியார் அமைப்பின் நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது. அப்போது ஏற்பட்ட தகராறில் எஸ்என்டிபி அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. எனவே அதனை கண்டிக்கும் விதமாக எஸ்என்டிபி சார்பாக 12 மணி நேரம் முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. முழு அடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு குமுளி, தேக்கடி போன்ற சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. போராட்டத்தை முன்னிட்டு கம்பத்திலிருந்து கேரள பகுதியான கட்டப்பனை, நெடுங்கண்டம், மேட்டுக்குழி, ஏலப்பாறை பகுதிகளுக்கு பஸ்கள் தமிழகத்திலிருந்து இயக்கப்படாததால் தோட்ட தொழிலாளர்கள் யாரும் கேரளாவுக்கு வேலைக்கு செல்ல இயலவில்லை. முழு அடைப்பு போராட்டத்தினால் இடுக்கி மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோவிலம்பாக்கத்தில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடையை மூடக்கோரி பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பள்ளிக்கரணை அடுத்த கோவிலம்பாக்கத்தில் கடந்த 23ஆம் தேதி அரசு பள்ளி அருகே புதிதாக மதுபான கடை திறக்கப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்களும் அரசியல் கட்சியினரும் இணைந்து போராட்டம் நடத்தியதில் விரைவில் மதுபான கடை மூடப்படும் என கூறியதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் தொடர்ந்து மதுபான கடை செயல்பட்டு வந்ததால் அரசு பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்களுடன் அரசியல் கட்சியினரும் இணைந்து பள்ளி முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் மதுபான கடை விரைவில் மூடப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆட்டோ வேன் ஓட்டுநர் உரிமையாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அவர்கள் ஓட்டுநர் உரிமம், ஆர்சி புக் ஆகியவற்றின் ஒரிஜினலை வாகனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை ரத்து செய்ய வேண்டும், ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் மற்றும் புதிய உரிமம் பெறுவதற்கான கட்டணத்தினை குறைக்க வேண்டும், வாகனங்களுக்கான உதிரி பாகங்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், படித்தவர்களுக்கு மட்டுமே ஓட்டுநர் உரிமம் என்பதனை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது
அப்போது திரளான வாகன ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். திருப்பதியில் செம்மரம் கடத்த முயன்றதாக கூறி தமிழர் உட்பட 8 பேரை ஆந்திர போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பதி வனப்பகுதியில் செம்மர கடத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் ஆந்திர போலீசார் பலவித எச்சரிக்கைகளை விடுத்துள்ளனர். அதன்படி கைது செய்யப்படுபவர்களில் பல தமிழர்களும் பிடிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் திருப்பதியை அடுத்த மங்களம் பகுதியில் செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி விஜய நரசிம்மலு தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கரகம்பாடி அருகே உள்ள வனப்பகுதிக்குள் மர்ம நபர்கள் சிலர் செம்மரங்களை வெட்டி கடத்த முயன்றதாக 8 பேரை ஆந்திர போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்களில் திருத்தணியை சேர்ந்த முருகையா மற்றும் சித்தூரை சேர்ந்த 7 பேர் என்று தெரியவந்தது. பின்னர் அவர்களிடம் இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் 8 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். ஆண்டிப்பட்டி அருகே நடைபெற்ற 107வது சத்குரு சாமியின் குரு பூஜையில் இந்தியா முழுவதும் இருந்து வந்து ஏராளமான சாதுக்கள் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டியில் உள்ள எம் சுப்புலாபுரத்தில் ஆண்டுதோறும் ஆணி மாதம் 3 நாட்கள் சத்குரு சாமியின் குரு பூஜை நடைபெறும். இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் ஏராளமான சாதுக்களை அந்த ஊர் மக்கள் உபசரித்து வழிபாடு செய்வது வழக்கம். அதேபோல் இந்த வருடம் சத்குரு சுவாமியின் குரு பூஜை கடந்த சனிக்கிழமை துவங்கியது. இந்த விழாவில் தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதும் இருந்து ஏராளமான சாதுக்கள் கலந்து கொண்டனர். இந்த 3 நாட்களும் ஊர் பொதுமக்கள் சார்பில் சாதுக்களுக்கு உணவு, ஆடைகள் வழங்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் சத்குரு சுவாமி பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாதுக்களிடம் ஆசி பெற்று சென்றனர். திருப்பதியில் 1 வயது குழந்தையை கடத்திய கடத்தல்காரர்களின் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட போலீசார் குழந்தையை விரைவில் மீட்க உதவுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் உருவகொண்டா கிராமத்தை சேர்ந்த வெங்கடேஷ் தனது குடும்பத்தினருடன் இந்த மாதம் 13ஆம் தேதி திருப்பதி சென்றுள்ளார். சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கோவிலுக்கு வெளியே குடும்பத்தினருடன் தூங்கியுள்ளார். காலையில் எழுந்து பார்க்கும்போது அருகில் படுக்க வைத்திருந்த செங்கனசவேலு என்ற 1 வயது குழந்தை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து குழந்தையை கடத்தி சென்ற மர்ம நபரை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் தேடும் பணி நடைபெற்றது. கடத்தி சென்றவரின் முகம் சரியாக தெரியாததால் கண்டுபிடிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் கடத்தல்காரர்கள் ஏழுமலையான் கோவிலுக்குள் செல்லும் காட்சிகள் கிடைத்ததால் அதை கொண்டு தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஊடகத்தின் மூலமாகவும் சமூக வலைதளத்தின் மூலமாகவும் குழந்தையை கடத்தி சென்றவர்களை பிடிக்க உதவி செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே மின்சாரம் தாக்கி 60 வயது மூதாட்டி பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் ஐரேணிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கம். இவர் வீட்டின் எதிரே அமைந்துள்ள தோட்டத்திற்கு வழக்கம் போல் சென்றுள்ளார். அங்கு அமைக்கப்பட்டிருந்த முள்வேலியில் மின்கசிவு காரணமாக மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதனை அறியாமல் முள்வேலியை பிடித்த மூதாட்டி தங்கம் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் தோட்டத்தின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து மின்வாரிய அதிகாரிகளும் மின்கசிவு ஏற்பட்ட காரணம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். கோடியக்கரை சரணாலயத்தை விட்டு வெளியேறிய ஆண் புள்ளிமானை நாய்கள் துரத்தி கடித்ததில் புள்ளிமான் பரிதாபமாக உயிரிழந்தது. நாகை மாவட்டம் கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் வெளிமான், புள்ளிமான், நரி, குதிரை உள்ளிட்ட வனவிலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தண்ணீருக்காக சரணாலயத்தை விட்டு வெளியேறிய புள்ளிமானை படகு துறைமுகம் அருகே நாய்கள் துரத்தி கடித்ததாக கூறப்படுகின்றது. நாய்களிடமிருந்து தப்பிக்க இயலாத புள்ளிமான் பரிதாபமாக உயிரிழந்தது. தகவலிருந்து வந்த கோடியக்கரை வனத்துறையினர் மானை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த 2 மாதத்தில் மட்டும் நாய்கள் கடித்ததில் 5 புள்ளிமான்கள் இறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தண்ணீரை தேடி வரும் மான்களுக்கு நாய்களால் தொடர்ந்து ஏற்படும் ஆபத்தை தவிர்க்க வனத்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இத்துடன் காவேரி எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைந்தன. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம், நன்றி.